Hi friends, வணக்கம். வெல்கம் டு Hana Arts. இன்னைக்கு நம்ம Hana Arts சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தனா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா எப்படி வாழைப்பூ சில்லி ஃப்ரை பண்றங்கறத பார்க்க போறோம். இது ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்ல டெய்லி காலையில 6 மணிக்கு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம Hana Arts சேனல்ல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். சோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை நம்மளோட Hana Arts சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதிலே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதிலே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பவுல் அளவுக்கு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம். அதில் நடுவில் உள்ள காம்பு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூ ரொம்பவே நல்லது. நார்மலாக கூட்டு மாதிரி வச்சு கொடுத்தா பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சில்லி ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்மளோட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் மாவெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம கரெக்டாக ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பூவை போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைப்பூ போட்டதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும்னு நம்ம எடுத்துடலாம் வெளியே. அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பூ சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டொமேட்டோ சாஸ் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.